பெரியநாயக்கம்பாளையம் ஜங்ஷனில் நிற்கிறோம். பெரியநாயக்கம்பாளையம் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளைஓவர் வருது. நம்ம கீழே போயிடுவோம். கீழேருந்து பெரியநாயக்கம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்தோடனே 1.2 கிலோமீட்டர்ஸில் நம்ம மணிபாரதி அவென்யூ வந்துருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாமே டீக் கூட்டுங்க. 16x16 ஹாலு. இதில் வந்து ஃபுல்லாக செமி ஃபர்னிஷ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் சீலிங்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுங்க. ஃபுல்லாக மாடுலர் கிச்சனுங்க. வால் யூனிட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ஆம்பியன்ஸு. அக்ரி லேண்ட்ஸும் இருக்குது, அவுட்ரு வியூஸும் இருக்குது, ஹில் வியூஸும் இருக்குது. இதில் வந்து 90% வந்துட்டு பார்த்திங்கன்னா லோனிங்கும் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரூஃப் வந்துட்டு மற்றதெல்லாம் பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாமே நாங்களே டேக் ஓவர் பண்ணி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கே ஸ்கொயர் ட்ரீம் டெவலப்பர்ஸோட கரண்ட் ப்ராஜெக்டில் நம்ம நிற்கிறோம். ஆக்சுவலாக இது எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 BHKல ஒரு 72 lakhஸில் 3.5 சென்ட்டில் கவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் தான் ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நல்ல உங்களோட ரிவ்யூஸ் இருந்துச்சு. அதில் நீங்கள் யூடியூப் மூலிமா தான் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் பையிங் கூட பண்ணீங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா வந்து எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. அதுவும் கீப் ஆன். இன்றைக்கி மட்டுமே வந்துட்டு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சான்னு கேட்டே இருந்தீங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துருச்சு. இனி 2-3 டேஸில் ஃபினிஷ் ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. அதனால தான் இப்போ வீடியோ போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. இப்போ இது ப்ராப்பர் லொக்கேட்டட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடுங்க. துடியலூர் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 கிலோமீட்டருங்க. 6 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி நம்ம வந்திருக்கோம். பெரியநாயக்கம்பாளையம் ஜங்ஷனில் நிற்கிறோம். பெரியநாயக்கம்பாளையம் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளைஓவர் வருது. நம்ம கீழே போயிடுவோம். கீழேருந்து பெரியநாயக்கம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்தோடனே 1.2 கிலோமீட்டர்ஸில் நம்ம மணிபாரதி அவென்யூ வந்துருங்க. ரொம்ப பீக்கான இடத்துல தான் இருக்கோம். நம்ம ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நியர்பைஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்மோஸ் ஆகட்டும், LNT ஆகட்டும் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி ஒரு ஏரியா பெரியநாயக்கம்பாளையமில் இருக்கும். ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸ் நியர்பைலேயே இருக்கும். இன்னும் பீக்கான இடம் கூட இது. நியர்பைலேயே எல்லாமே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்துலேயே இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் SSVS ஸ்கூல்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து PVB ஸ்கூல்ஸு, ப்ளஸ் வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல்ஸு, ராமகிருஷ்ணா காலேஜஸ்ஸு, ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா UIT காலேஜ் இருக்குது. பக்கத்துலேயே கீரநத்தம் டைட்டில் பார்க் வந்துட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 6 கிலோமீட்டர் ட்ராவலிங்கில் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு மேட்டுப்பாளையம் அப்ரோச் பண்ணுறதுனாலும் 15 கிலோமீட்டர்ஸில் ட்ராவல் பண்ணிடலாம். ப்ராப்பராக நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த துடியலூர், கோயம்புத்தூர் நம்ம துடியலூர்லேருந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாப் வருங்க. அதிலிருந்து நீங்கள் ஜஸ்ட்டு 1.5 கிலோமீட்டர்ஸ் ரைட்டில் வந்துட்டு ப்ராப்பர் நம்மளோட மணிபாரதி அவென்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட லேஅவுட்டோட பேருங்க. இட்ஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி, ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி. ப்ளஸ் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரீட் லைட்ஸு, ப்ளஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸு, ப்ளஸ் 30 அடி ரோடு இது மாதிரி வந்து ப்ராப்பராக போட்டு phase 1 phase 2லேருந்து phase 5 மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ பெரிய ஏக்கரு. அதில் ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லிமிட்டட் சைட்ஸ் தாங்க பேலன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எல்லா சைட்ஸும் வந்து கவரேஜ் ஆகிருக்கு. அத்தனைக்கும் நடுவில் ஒரு லேஅவுட் நம்ம பிடிச்சி அதில் வந்துட்டு நம்ம ஒரு பிளாட் எடுத்து இதில் வந்துட்டு இப்போ நல்லா பூமில் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவில் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ப்ளஸ் வந்துட்டு எல்லாருக்கும் வாங்குறவங்களுக்கும் ட்ராவலிங்க்கு பர்பஸுக்கு நியர்பை நெய்பர்ஸுக்கு எல்லாமே வந்து ஆக்குப்பே பண்ணியிருக்கிற மாதிரி ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்துட்டு சப்போர்ட்டபுளாக இருக்குங்கிறதுக்கு வேண்டி தான் பார்த்து தான் நம்ம லேஅவுட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்சில் தான் நம்ம பண்ணுவோம். லாஸ்ட் சைட்டும் கூட அப்படி தான் பண்ணுவோம். எல்லாமே ரெசிடென்டெல்லாம் நடுவில் நம்ம பண்ணுற மாதிரி அதே ட்ரஸ்ட்டு உங்களுக்கு இங்கேயும் தரேன். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆக்குப்பே ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே மினிமல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் ஒர்க்கும் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் என்ன இனி நம்ம விண்டோஸு இல்லை டோர்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. விண்டோஸு மட்டும் மாட்ட வேண்டியது தான் இருக்குன்னு வைங்களேன். மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சு. ஸோ நம்மளோட சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 3.5 சென்ட்டுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு 3 BHKல வந்துட்டு இந்த வீடு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக செமி ஃபர்னிஷ்டு நம்ம இன்டீரியர்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் ரோட் பேஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வைடான ரோட் பேஸு. ப்ளஸ் வந்துட்டு நம்ம இந்த லொக்காலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஆனகட்டி ஹில்ஸ் ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஊட்டி ஆனகட்டியோட அப்படியே ஹில்ஸ் ஏரியாங்க.
ஃபுல்லாமே இப்போ வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய ஏரியா, நல்லா வந்துட்டு அந்த வைப்பு ஈவினிங் வைப்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய மாதிரி நல்ல ஓப்பன் ஏரியா, ப்ளஸ் வந்துட்டு கேட்டடு கம்யூனிட்டி. செக்யூரிட்டி வைஸு சேஃப்டி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி வைஸும் சேஃப்டி வைஸும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக சிசிடிவிஸ் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே வந்து சோலாரைஸ்டு ஸ்ட்ரீட் லைட்ஸு, ப்ளஸ் வந்து ட்ரைனேஜ் ஒர்க்ஸு, இந்த மாதிரி வந்து A to Z ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ரோட்ஸே வந்து ஏனோ தானோ இல்லாமல் ப்ராப்பராக போட்டு கல்வர்ட்ஸ் போட்டு, ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் ரோட் டிவிஷன்ஸு எல்லாமே கொடுத்து அவ்வளோ அக்யூரஸியோடு பண்ணியிருப்பாங்க. இதில் காமன் வந்து பார்க் ஏரியாஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேட்டடு கம்யூனிட்டி லேண்டடாக வந்துட்டு நீங்கள் எடுக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் எதுவும் ட்ராவல் பண்ணியோ இல்லை வந்துட்டு இன்னொரு இடத்துக்கும் நீங்கள் போய் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது மாதிரி பிளான்ட்ரியிலிருந்து எல்லாமே இந்த லே அவுட் ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லா இடமும் பிளான்ட்ரியாக இருக்கும். அந்தளவுக்கு அருமையான லே அவுட்டுங்க. நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ரூம்ஸாகவும் நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம பெக்யூலியராக வந்துட்டு உங்களுக்கு அப்ரிவேஷனோட சொல்லிடுறோம். வாங்க உள்ள போகலாம். பெரிய விருந்து காத்திருக்கு உங்களுக்கு உள்ள. அதுக்கு முன்னாடி பெரிய கேட்டாகவே இருக்குது, ஒயிட் கேட்டுங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி மட்டும் தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு இது 2 உங்களுக்கு வாட்டர் டேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது 8000 லிட்டர் கெப்பாசிட்டிங்க வாட்டர் டேங்க்கு. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க. ஆமாங்க, போர்வெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 210 மட்டும் வந்துட்டு ஃபீட்டில் வந்துட்டு உள்ளே இறக்கியிருக்குங்க. 100 ஃபீட்லேயே உங்களுக்கு வாட்டர் வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. இந்த அளவு நம்ம 210 மட்டும் இறக்கியிருக்கோம். உங்களுக்கு ப்ரெஷர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அப்படி பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாஸு ப்ளஸ் வந்துட்டு இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் ஒர்க்கு அது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். இனி மேலே வந்துட்டு அந்த கோல்டன் கவர்ஸ் மட்டும் நம்ம இனி பண்ணணும். இது ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டன் பார்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு ரூஃப் வந்துட்டு லைட்ஸு ஸ்பாட் லைட்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸ் லைனுங்க, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இனி பாக்ஸ் மட்டும் நம்ம பண்ணணும். இது பார்க்கிங் ஏரியா எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? ஆக்சுவலாக இது 14x12ங்க. நீங்கள் பெரிய வண்டி போகலாம். இது போக நான் இது இன்னர் வியூ மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சைடில் வந்து பேசேஜ் ஏரியாவுக்கான ஸ்பேஸும் இருக்குது. இன்னும் வீட்டை சுற்றியுமே பேசேஜ் வருங்க. உங்களுக்கு 360 ஓவராலாகவே நீங்கள் கவர் ஆகிற மாதிரி வந்துட்டு பேசேஜ் ஓவராலாகவே இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாமே டீக் கூட்டுங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா டோர்ஸு ப்ளஸ் வந்துட்டு அதுலேயே வந்து சைட் விண்டோஸ் வர மாதிரி 7 ஃபீட் ஓப்பனுக்கு விண்டோஸே இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு மெயின் விண்டோஸும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6 ஃபீட் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இதுவுமே டீக் கூட்டு தானுங்க. ப்ளஸ் வந்துட்டு கிரேனைட் பார்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் நிற்கிறோம். இட்ஸ் a ஹியூஜ் ஹாலுங்க. நான் சொன்ன மாதிரி எப்பவுமே நம்மளோட டேஸ்ட் எப்பவுமே 16x16 ஹாலாக தான் இருக்கும். அவங்ககிட்ட நம்ம வந்து லாஸ்ட் டைமும் நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட டேஸ்ட்டே எப்போவுமே எப்படின்னா 16x16 ஹாலு. இதில் வந்து ஃபுல்லாக செமி ஃபர்னிஷ்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வைக்கிற மாதிரி நம்ம ஷோகேஸ் ஐட்டம்ஸு ப்ளஸ் ரூஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் சீலிங்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டுங்க. இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் நாங்கள் உங்களுக்கு தரோம். வித் ஸ்பாட் லைட்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம். பாருங்கள், க்ரௌட்டிங்ஸு கிரேவிக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா உட்டன் பேட்டர்ன் ப்ளஸ் ஒயிட் காம்பினேஷனில் எல்லாமே பண்ணியிருப்போம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இனி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸ் தாங்க ஒர்க்கு. உட்டன்ஸு டோர்ஸு விண்டோஸு எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனல் டச்சப்பு இது விண்டோஸ் மட்டும் இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாஷ் பண்ணி கிளியர் அவுட் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோடதுங்க. இனி டேரெக்டாக வந்துட்டு இனி சேல் பண்ணுறது தான் நம்மளுது ப்ரொவிஷன்ஸு. முக்கியமாக முன்னாடி இந்த விண்டோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா லைட்டிங் உள்ள வருது ஹாலுக்கு. ஆமாம், மேக்ஸிமம் நம்மளோட இந்த ஹால் வியூவே வந்து பார்த்தீங்கன்னா போத் சைட் விண்டோஸு ப்ளஸ் டோர்ஸு எல்லாமே அதோட 2 சைடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் டைம் ஹாலில் தான் இருக்க போகிறோம். இந்த டைம் வந்துட்டு நம்ம நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு வெளி லைட்டிங்கை உள்ளே விடணும். அதே மாதிரி இன்டீரியர் கலரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கணும். அப்போ தான் லைட்டு போட்டாலும் அந்த வார்ம் ஒயிட் ஃபீலுக்கு அந்த மைல்டு அவுட்புட் வந்து உங்களுக்கு எப்போவுமே ப்ளசண்ட்டாக கிடைக்கும். அதனால் சூப்பர். ஹாலோட ஏரியாவில் சொல்லியிருந்தீங்க 16x16ங்க. 16க்கு 16. ஆமாம். முக்கியமாக இந்த டைல்ஸோட டெக்ஸ்சர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நல்லா டீசெண்டான ஒரு டிசைனில் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஹாலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி நம்ம வீட்டோட தலைவிகளுக்கான இடங்கள் பார்க்கலாம். முக்கியமான ஏரியா. ஆமாம், பேசேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உட்டன் டெக்ஸ்சர்லேயே வந்துட்டு இந்த ஆர்ச் கொடுத்துருப்போம். ப்ளஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் அவங்களோட யூனிட்டான ஏரியா இது. ஸோ பூஜைக்கு வந்து தனியாக ரூம் கொடுத்து ஹேண்டில்ஸ் கொடுத்து பிராஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு இது டோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வித் அந்த கோயிலுக்கான அந்த அவுட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே கொடுத்துருப்போம். உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதோட
அந்த டெக்ஸ்சர்ஸே உங்களுக்கு உட்டன் டோர்லேயே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே. தென் வந்து அங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஏரியா டைனிங் கம் கிச்சனுங்க. இதுவும் வந்து உங்கள் அசிஸ்டிங் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 16க்கு 10 அந்த சைஸில் வருங்க. ப்ளஸ் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கிச்சனும் டைனிங்கும் நியர்பையில் இருக்கங்காட்டி உங்களுக்கு அந்த யூட்டிலிட்டி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்விங் வைஸும் வந்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு தெரியும். ப்ளஸ் வந்து இந்த கார்னர் ஏரியாவில் ஒரு சிங்க் ப்ரொவிஷன் வந்துருங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஹவுஸ் வார்மிங் டைமில் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி பெண்டிங் வச்சுருக்கோம். எல்லா ஃபிட்டிங்ஸும் ரெடியாக இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம வீட்டில் பார்த்த மாதிரி தான். இப்போவே மாட்டினோன்னா ஏதாவது அவசரத்தில் வைக்கிற பொருள் பார்க்க வரவங்களோ இல்லை வந்து குழந்தைகளோ ஏதாவது யூஸ் பண்ணுறது மாதிரி ஏதாவது தட்டுறது பண்ணுறதுன்னு இருந்துச்சுன்னா ப்ரோக்கன் ஆயிருங்க. அதனால தான் சரி நெகட்டிவாக இருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். கிளாசெட்ஸு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொசிஷனில் இருக்கும். நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மாடுலர் கிச்சனுங்க. வால் யூனிட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்போம். எல்லாமே ஹேண்டில்லெஸ் இதை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்போங்க. மாடுலர்ஸாக டிசைன் பண்ணியிருப்போம். இது ஃப்ரோஸ்டட் கிளாஸஸோடு வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த யூனிட்டில் வந்துட்டு உங்களுக்கு டிவிஷன்ஸோடு வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டாப்பு வித் நோசிங் கிரேனைட்ஸோடு பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு பார்டர் எல்லாமே இடத்துக்கும் நம்ம பண்ணியிருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தா நல்ல வியூ அந்த பக்கம் விண்டோ இல்லையா பார்க்குறப்போ உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா வீடு பூரா இருக்குங்க. இங்கே தான் அங்கே உங்களுக்கு ப்ரீத்திங் கம்ஃபர்டபுள்ஸ் ஆகட்டும் இல்லை வென்டிலேஷன்ஸ் ஆகட்டும் வீடு பூரா இருக்கும். எல்லா இடத்துக்கும் பார்த்து எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துக்குமே வந்துட்டு அவாய்டிங்கே பண்ணல. எல்லா ஓப்பனும் மேக்ஸிமம் ஓப்பன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பெரிய இதெல்லாம் வந்து கிச்சன் வைஸுங்கிறனால இதாக கொடுத்துருக்கோம். மற்ற எல்லா ரூம்லேயுமே பெரிய விண்டோஸாகவே கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அது போக சிங்க்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா. ஆமாங்க. குவாஸ்டோ அதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சிராமிக் அந்த பேஸ் பண்ணி வரும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டோரேஜ் ரூம்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பாட்டில் யூனிட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்போம். இது வந்து கிச்சன் டாப்போட பாட்டில் யூனிட்டு ப்ளஸ் வெசல் யூனிட்ஸு எல்லாமே கொடுத்துருப்போம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்போம். சாஃப்ட் க்ளோசிங் ஹேண்டில்ஸோடு தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெசல் ட்ரேங்க. ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸு கொடுத்துருக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஐட்டமாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது வந்து டால் யூனிட்டுங்க. டால் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ்ஸாக தான் போட்டிருக்கோம். ஹேண்டில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ப்ளஸ் ஷெல்ஃப் கம் வந்துட்டு இந்த டோர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ப்ளஸ் வந்துட்டு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது பாட்டம் யூனிட்டும் கொடுத்துருக்கோம். எல்லாமே காம்பினேஷன் கலர்ஸில் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்டோர் ரூம் உங்களுக்கு உள்ளே வரும். பரவாயில்ல. ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு வச்சு ஆமாங்க. ஷெல்ஃபு எல்லாமே வந்துட்டு கன்சீல் பண்ணியிருக்கோம் நாங்கள். உங்களை எங்கேயுமே ஆடாகவே ஃபீல் பண்ணாது. நல்லா பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கோங்க. ஆஸ் பர் வாஸ்துவும் இருக்கும். அக்னி மூலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருப்போம். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் வந்து மேல் தலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்திருக்கும். எல்லாமே ஆஸ் பர் வாஸ்துப்படி தான் வந்திருக்குங்க. ஹால்லேருந்தே 2 பெட்ரூமும் அசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிச்சன் அண்ட் டைனிங்கும் அசஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவுட்புட் கொடுத்துருக்கோம். இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவர்ட்ஸ் த மாஸ்டர் பெட்ரூமில் இருப்பீங்க. 16க்கு 10ங்க. நல்லா பெரிய சைஸ் ஹாலு. மேக்ஸிமம் வந்துட்டு 16க்கு 10ங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். இங்கே வந்து ஷெல்ஃப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்போம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து லைட்ஸு வார்ம் ஒயிட்டு ப்ளஸ் வந்துட்டு ஒயிட் எல்இடி லைட்ஸ் கூட வந்து காம்பினேஷன் கலர்ஸில் கொடுத்துருக்கோம். அதிலே அட்டாச் பாத்ரூமுங்க. நீங்கள் பாத்ரூமோட ஸ்பேஷியஸ் பார்த்தாலே தெரியும். நல்ல ஸ்பேஷியஸில் கொடுத்துருப்போம். 5 அடிக்கு 5 அடிங்க. இட்ஸ் அ ஹியூஜ் பாத்ரூமுங்க. இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஆமாம். ரொம்ப கிளியர். அதாவது இங்கே வந்து ப்ராஸ்பரஸாக அதாவது குளிக்கிறக்காகட்டும் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இந்த சைடு வந்துடுங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷவர் திங் இதெல்லாம் இங்கே வந்துடுங்க. எல்லாமே மாட்டாமல் வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு உங்கள் வீடு புண்ணியோஜனை டைமில் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாமே மாட்டி கொடுத்துட்றேங்க. வால் கலர் நல்லா லேடிஸ்க்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்கீங்க. இது வந்து அவங்க பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒன் சைடு மட்டும் கொடுத்துருப்போம் நாங்கள். அதர் சைட்ஸ் 3 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைல்டு கலர்ஸாக கொடுத்துருப்போம். இது வந்து நீங்கள் தலை வைக்கிற மாதிரி இந்த சைடு இருக்கும். ஆப்போசிட்டில் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு பார்க்குறக்கு மைல்டாக இருக்கும். பட் இங்கேயும் நல்ல ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இதுலேயும் நல்லா இங்கேயுமே உங்களுக்கு 2 விண்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய விண்டோவாக கொடுத்துருப்போம். ப்ளஸ் வந்து ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். இங்கேயுமே ஏர் சர்க்குலேஷன்ஸ் உங்களுக்கு எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் பேக் டு ஹாலுங்க. இப்போ நீங்கள் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா இதை ஆல்டர்னேட் பெட்ரூம், அதாவது உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கான பெட்ரூமுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10x8ங்க.
10x8. ஆமாம், சில்ட்ரன்ஸுக்கான காம்பேக்ட் பெட்ரூமுங்க. கிட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, கிட்ஸுக்கான காம்பேக்ட் பெட்ரூமு ப்ளஸ் அவங்களுக்குமே ஃபால்ஸ் சீலிங்கு சில்ட்ரன்ஸ்க்கான டேஸ்டிங் கலர்லேயே கொடுத்துருப்போம். அது டிஃப்ரெண்டாக டிசைனும் நல்லா அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி காம்பேக்டாக நீட்டாக வந்து ஃபால்ஸ் சீலிங் இல்லாத இதே ரூமே இருக்காதுங்க நம்ம வீட்டில். எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு ஃபால்ஸ் சீலிங் கொடுத்துருப்போம். ப்ளஸ் வந்துட்டு இங்கே ஸ்டோரேஜ் கபோர்ட்ஸு செப்பரேட்டாக வந்து இப்படி கொடுத்துருப்போம், ஷெல்ஃப்ஸுங்க. ப்ளஸ் வந்துட்டு இங்கேயுமே வென்டிலேஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்போம். தென் வந்துட்டு மேலே வந்து லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்கோம். பாத்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அந்த பாத்ரூம் என்ன சைஸோ சேம் சைஸில் கொடுத்துருக்கோம். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைசிங்கும் பண்ணல. ஷவர் யூனிட் வந்துடும், உங்களுக்கு வந்து டாய்லெட் யூனிட்ஸு எல்லாமே வந்துடும். ப்ளஸ் வந்து ஹீட்டருக்கான கெஸ்டருக்கான ப்ரொவிஷன் வந்து அங்கே மேலே கொடுத்துருக்கோம். அவுட்டர் ஸ்டார்கேஸ் பொசிஷனில் இப்போ நம்ம நிற்கிறோம். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியரில் வந்துட்டு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். குளிக்கிறதுக்கு எதாவது எமர்ஜென்சி குளிக்கிறதுக்கு பண்ணுறதுக்குன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கீழே அண்டர்ஸ்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அது வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு டோர் பேனல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஎஸும் நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எஸ்எஸ் குரோம்ஸில் கொடுத்துருக்குங்க. ப்ளஸ் வந்துட்டு எல்லாமே கிரேனைட்டில் நோசிங் பண்ணியிருக்கோம், ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஆமாங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எங்கேயுமே வென்டிலேஷனுக்கு வந்து குறைபாடே இருக்காதுங்க. இங்கேயுமே வந்து வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்கோம், விண்டோஸு, டால் யூனிட்டு, ஒரு 7 அடிக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இது கிளாஸ் மட்டும் வைக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, ஓகே, எல்லாம் வந்துருச்சுங்க. ஜஸ்ட் ரெடி டு ஃபிட்டில் தான் ரெடியாக இருக்குது. இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 ஃபீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோங்க, ஓப்பனிங்க. சமையல் இங்கேருந்து பார்க்குறப்போ வெளியில் பார்க்குறப்போ அந்த வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம்லேருந்து கேட்டு போட்டிருப்போம் உங்கள் சேஃப்டி பர்பஸுக்கு வேண்டி. ப்ளஸ் பர்கோலா வியூவும் இருக்கும். எலிவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கோலா வந்து நீட்டாக இருக்கும். ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பில்லர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். துவைக்கிற கல் வரும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் மட்டும் உங்களுக்கு அப்பர் வந்து எக்ஸ்ட்ரா ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் ரூமு ப்ளஸ் பெட்ரூமு எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெஸ்ட் ரூம் வந்துட்டு அடிஷ்னல் ரூமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஃபுல்லாக வந்து மார்பிள்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து எக்ஸ்டீரியர் லாஃப்ட்டு ஏதாவது நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஆஸ் யூஷுவல் உட்டன் டோரு வந்து கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமை ப்ரொஜெக்ட் பண்ணி மேலே வந்து ஒரு 16x10 வந்துட்டு அகெயின் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுவுமே ஃபால்ஸ் சீலிங் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்கோம். சேம் சைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூமும் கொடுத்துருப்போம். கீழே இருக்கிறது அப்படியே மேலேயும் ப்ரொஜெக்ட் பண்ணி இதுவுமே 5x5 பாத்ரூமாக கொடுத்துருப்போம். இதுவுமே பெரிய பாத்ரூம் தான். இங்கேயுமே வென்டிலேஷன் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வைடாகவும் லென்த் அண்ட் பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக நல்லா பெரிய ரூமாக கொடுத்துருப்போம். ஸோ 3 பாத்ரூமு ப்ளஸ் வந்து வெளியோட சரி ஒரு வாஷ்ரூமு, ஸோ ஒரு பாத்திங் ரூமு ப்ளஸ் வந்து 4 பாத்ரூம்ஸ் மட்டுமே உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ்லேயே வந்துடுதுங்க. ஃபேஸ் 5 வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஓ அப்படிங்களா? ஆமாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம், சைட்டாகவும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க. நீங்கள் மணிபாரதி அப்படிங்கிறது அவங்க லே அவுட்டாக இது பண்ணியிருக்காங்க. இதுலேயே நம்ம வந்து நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். இப்போது ஆன் ப்ராசஸில் கூட நம்மளது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ நம்ம ரிவ்யூவில் நம்ம பார்த்துடலாங்க. இப்போது எக்ஸ்டீரியர் வந்துட்டு இதுக்கு மேலே போகிறக்கு ஸ்டேர்ஸ் வச்சுருக்கோம். மேலே தான் ஓவர் ஹெட் டேங்க் வச்சுருக்கோம். அதுவுமே ஆஸ்பர் வாஸ்து வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலையில் நல்லா ஹைட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம போன பில்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். நம்ம தொப்பம்பட்டி பிரிவிலேயே எந்த அளவுக்கு மேலே ஹைட் ஏற்றுறமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷர் நல்லாயிருக்கும். அதனால் வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஓவர் ஹெட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவலாகவே ஹைட் பண்ணி தான் கொடுப்போம். இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு வீடோட பொசிஷனில் குபேர மூலையில் ஹைட்டில் கொடுத்துருப்போம். இது வந்து 5000 லிட்டர் டேங்க்கு 2 டேங்க்கு இன்டர்லாக் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே தண்ணி வைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பஞ்சாயத்து வாட்டர் போர்டு தானுங்க. ஸோ பஞ்சாயத்து கனெக்ஷன்லேயே வந்திருக்கு. வீக்லியே வந்துட்டு 2 தடவை வந்துட்டு உங்களுக்கு இங்கே வாட்டர் சப்ளை ப்ரொவிஷன்ஸ் இருந்துகிட்ருக்கு. இங்கேயுமே வந்துட்டு எல்லாமே நாங்கள் முன்னாடியே வாட்டர் சப்ளைக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். நீங்கள் அப்ரூவ் வாங்கி உங்களுக்கு உங்கள் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்கான ஸ்கீம்ஸும் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஓவர் ஹெட் டேங்க்ஸுமே இங்கே வந்துருங்க. உங்களுக்கு
எல்லா ஏரியாவுக்குமே உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க்ஸ்ன்னு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்கு ஃபேஸ் 3க்கு எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலாக ஓவர் ஹெட் டேங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஆல்டர்னேட்டுக்கு ஏதாவது உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸும் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ஆம்பியன்ஸு, அக்ரி லேண்ட்ஸும் இருக்குது, அவுட்ரு வியூஸும் இருக்குது, ஹில் வியூஸும் இருக்குது. ப்ளஸ் இத்தனை வீடு வந்துட்டு ஆல்ரெடி ஆக்குபைட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வீடுமே வந்துட்டு ஸ்டேயிங்கில் இருக்காங்க, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூசேஜ்லேயும் இருக்குது, எல்லாருமே வந்துட்டு குடியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நல்ல ஏரியாவில், இவ்வளோ பீக்கான ஏரியாவில் காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, இது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸு, ப்ளஸ் வந்துட்டு டெக்ஸ்மோ இண்டஸ்ட்ரீஸ், ப்ளஸ் எல்என்டி இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்மளோட சைட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம கே2 ட்ரீம் டெவலப்பர்ஸு இப்போது மணிபாரதி அவென்யூவில் ப்ளாட்ஸு நிறைய போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஆன லேண்ட் வந்து இங்கே ரெடி டு ஆக்குபேலையும் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓவர் வியூவாக சொல்லிடுறேன். 3.5 சென்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK வீடுங்க. 72 lakhs பட்ஜெட்டில் வருது. ஸ்ட்ராங்காக உங்களுக்கு 90% லோன் பண்ணலாம். நேஷ்னலைஸ்டு பேங்கிங்லேயே இண்டஸ்இண்ட் ஆகட்டும், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி எல்லாத்துலேயுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். A to Z எல்லாமே நாங்களே ஃபாலோ பேக் பண்ணி லேண்ட் ப்ளஸ் வீடு சேர்த்து உங்களுக்கு 90% மட்டும் உங்களுக்கு லோன், அதாவது அப்ராக்ஸ் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் மட்டும் நீங்கள் இனிஷியல் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணீங்க, 15 to 20 ரூபா இனிஷியல் இருக்குன்னா பேலன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாமே நாங்களே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி லோன் பண்ணி கொடுத்துர்லாம். மேக்ஸிமம் டென்யூர் எவ்வளோ மட்டும் போட முடியும் என்னங்கிறது உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தோன்னே நாங்கள் வந்துட்டு சொல்லிடுவோம். பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களோட வீடு நாங்கள் ஆஸ் யூஷுவல் பார்த்து கட்டி எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங்கோட நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்னு வந்துட்டு ரொம்பவே ஆசையோடு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் மூலிமா தான் இந்த அளவுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எங்களால் எடுத்து பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களோட மேஜர் சப்போர்ட் எங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு ஒரு பெரிய மலை அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க தொப்பம்பட்டி பிரிவு சைட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறோம், எப்போ கம்ப்ளீஷன் அப்படின்னு கேட்டே இருந்தீங்க. ஆயிடுச்சுங்க. மேக்ஸிமம் வந்து 2-3 டேஸில் முடிஞ்சிடும். நீங்கள் இப்போ இருந்தே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் ஹாப்பியாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னமோ நம்ம பண்ணலாம். அது போக கரண்ட் இருக்கிற லே அவுட்டும் இப்போ நாங்கள் இந்த பிளாட்ஸில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். அது போக நியர்பைலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட லே அவுட்ஸும் வந்துட்டு என்ன ஆன் ப்ராசஸில் இருக்கோ அதையும் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்கிறோம். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். இது நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்டுங்க, இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஒரு ரிவ்யூக்கு வேண்டி காமிக்கிறோம், ஏன்னா அடுத்த மார்க்கெட்டிங் மறுபடியும் கண்டிப்பாக வரும். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு இப்போது இன் பிட்வீன்லேயே நீங்கள் புக் பண்ணுறதுனால புக் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனுக்கு வேண்டி காமிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட்டுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டு 2 BHKல வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு ஒரு சாம்பிளும் கூட காமிக்கிறோம். அதுக்கு வேண்டி தான் மெயினாக இங்கே வந்தது. நம்ம எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக பண்ணுறோம், எந்த அளவுக்கு கிளவராக பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம வாங்குகிற வீடு எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் காமிச்சிருப்பாங்க, இதுக்கு உருவாயிட்டு இருக்கும்போதே நம்ம காமிக்கிறோம். கரெக்டுங்களா? இது ப்ராப்பர் செங்கல் வச்சு தான் நம்ம பில்ட் பண்ணுறோம். ப்ராப்பர் செங்கல் தானுங்க. இந்த சிமெண்ட் மெட்டீரியல், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் இதெல்லாம் யூஸே பண்ணுறது இல்லைங்க, செங்கல் தான் வச்சு பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா லேயர் டு லேயர் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பாயிண்டிங் பண்ணி அந்த ஃபீல்டு ஓரியண்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். கல் டு கல் வந்து அந்த பாயிண்டிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு அந்த கிரிப்னஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி எல்லாமே பண்ணி பேஸ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் லெவலில் ஒன்று, சில் லெவலில் ஒன்று, இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்மெண்ட் லெவலில் ஒன்று எல்லாமே வந்துட்டு இன்பிட்வீன் கான்கிரீட் லே பண்ணி ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும், அந்த ஓரியண்ட்டில் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு பார்க்குறீங்கன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராப்பராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிமெண்ட் எல்லாம் பிடிக்கணுங்கிறதுக்கு வேண்டி அந்த இதில் வந்து பாருங்கள், அந்த பில்லர் அந்த ஒர்க்கிலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த பில்லர் ஒர்க்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. உங்கள் வீடு நீங்கள் நின்று கட்டினீங்கன்னா எப்படி இருக்கும், நான் எப்போது சொல்கிறது தான் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு அவுட்லுக்கு அந்த பேட்டர்னு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நம்மளோட சைட்டோட ரோட் பேஸே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 33 ஃபீட்டுங்க.
ரொம்ப நல்ல வைடான பெரிய ரோடுங்க. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளான்ட் ட்ரீஸு ப்ளஸ் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸு ப்ளஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு சாம்பிள் காமிக்கிறவங்க பக்கத்துலேயே வந்து பார்க் இருக்குது. அதாவது நம்ம சைட்டுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் சாயந்தரம் வந்து ஆம்பியன்ஸாக வந்துட்டு நீங்கள் வாக்கிங் போகலாம், வந்துட்டு உங்களோட ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு ட்ரைனேஜ் ஒர்க்ஸு ப்ளஸ் ப்ராப்பர் வந்து லைனிங் பண்ணி வந்துட்டு ரோடு ஒர்க்ஸு எல்லாமே ப்ராப்பர் தார் ரோடு போட்டிருக்காங்க. பிளான்ட்ரி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோலார் லைட்ஸோடு போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி லேண்டு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது கேட்டட் கம்யூனிட்டி லேண்டுங்கிறனால உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து 24/7 எப்போ இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் சைட்டு இங்கேயே லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 10 steps ஆஃப் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம சைட் இருக்குது பார்க்கிலேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3.25 சென்ட்டுங்க. உங்களுக்கு 1300 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பில்டப் ஏரியாவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோமுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்க என்ட்ரன்ஸுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் நேராக நீங்கள் உள்ளே லேண்ட் ஆனோடனே ஹால் வரும். அப்படியே உள்ளே வாங்க. நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்க்கலாம் நம்மளோட எப்படி ப்ராப்பராக வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குன்ட்டு. எல்லாமே பார்த்திங்கன்னா பேர்ன்ட்டு பிரிக்ஸுங்க. செங்கலில் தான் செய்கிறோம், பேர்ன்ட்டு செங்கல்லங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு அதை எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த லிண்டல் லெவல் ஆகட்டும், சில் லெவல் ஆகட்டும், ப்ராப்பர் சில் லெவல் வந்து காங்க்ரீட் பண்ணி ப்ராப்பராக வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்லுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே பாருங்கள் இண்டிவிஜுவல் பாயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணி இப்போது லிண்டல் லெவல் போயிட்டுருக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில். லிண்டல் லெவல் ப்ராப்பராக எல்லாமே வந்துட்டு க்யூரிங் பண்ணி இப்போ பாருங்கள் இன்னுமே அந்த சவுத்தில் வந்து ஈரப்பதம் இருக்குது. காலையில் சாயந்தரம் 2 நேரமும் க்யூரிங் பண்ணி உங்களுக்கு நம்ம வீடு என்ன நீங்கள் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற வந்துட்டு ஒரு மிஸ்ஸிங்கை வந்துட்டு இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும் வருஷம் எந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கு வந்து இன்டர்னல் ஒர்க்ஸ் இப்போ யதார்த்தமாக நம்ம உள்ளே வரும்போதும் கூட எந்த அளவுக்கு பிளான்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம். உங்களோட வீடு வந்து இது நாளைக்கு பிளாஸ்டிங் முடிச்சோடனே இது நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ போட தான் போகிறோம். இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணுறவங்க யாராவது லக்கி பர்சன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் இதானதுக்கப்புறமும் இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது இதோட ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராப்பராக நாங்கள் பண்ணியிருக்கோங்கிறது ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு தெரியும். பெரிய ஹாலுங்க இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 16x16 ஹாலு. நம்மளோட ப்ராஜெக்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 16x16 ஹால் வரும். ப்ளஸ் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10x16 இருக்கும். ப்ளஸ் வந்து அட்டாச் பாத்ரூமோடு வரும். நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ லான்ச் பண்ணும்போது நம்ம காமிக்கிறோம். உங்களோட இது ஒரு டெமோ வீடியோ. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபுல்ஃபில்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டெமோவாக காமிச்சிருக்கேன். பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி. ஆமாம், இது பிஃபோருங்க. இதுதான் நாங்கள் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது இந்த அளவுக்கு ப்ராப்பராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 வீடியோவிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ த எண்ட் ஆஃப் கண்டென்ட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் வீடு. இது பார்த்திங்கன்னா வித் போர்வெல் கனெக்ஷனோட வந்துடும். சவுத் ஃபேஸிங் சைட்டு வந்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ஓப்பனோட கொடுத்துருக்கோம். 2 BHKங்க. ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 lakhsல வரும். இதில் வந்து 90% வந்துட்டு பார்த்திங்கன்னா லோனிங்கும் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரூஃப் வந்துட்டு மற்றதெல்லாம் பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாமே நாங்களே டேக் ஓவர் பண்ணி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதுமானது தான். நீங்கள் தாராளமாக இப்போவே நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நாங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் 3 monthsல வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ரெனோவேஷனுக்கு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ரெடியாக உங்களுக்கு ரெடி டு கம் ஆக்குபே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். அண்ட் தேங்க்யூ. மறுபடியும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஷுவர் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் வந்து லைக் ஷேர் பண்ணி பிரதரை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. நிறையா வகையில் நிறையா விதமான பிஸ்னஸ் பேட்டர்ன்ஸ்லாம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறாரு. அவர்னாலேயே நம்ம அடுத்தடுத்த க்ரோத்துக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது, போகிறதுக்கும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ எல்லோரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண வைங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.